ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சின்ன குறிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ள குறிப்பாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன குறிப்புன்னு பார்க்குறீங்களா? என்னடா இது பாலக்கீரையை வைக்கிறேன், பொடியை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சட்டுன்னு நம்ம சாம்பாரோ இல்லை வேறு எதுவுமே செய்யலாத போது இந்த பொடிங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. உங்கள் குழந்தைங்க வெயிட் போடலையா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த கீரையை வச்சு என்னடா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுவும் சூப்பராக இருக்குங்க. ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நிறைய குறிப்புகள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். பாலக்கீரை வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், பூண்டு, ஜீரகம், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம், தனியா, மிளகாத்தூள் இது மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாலக்கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பூண்டையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு இதில் கடுகு, ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக இது சப்பாத்திக்கு சாதத்தோடலாம் இன்னும் செமையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் ஜீரகம், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கணும் இல்லைங்களா, கார்லிக், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசம் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா கிள்ளி 2 போட்டிருக்கேன். ஸோ நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் சும்மா ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணி இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் காமிச்சோம் இல்லைங்களா, பூண்டு கொஞ்சம், அப்புறம் தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சி இதனோட ஆட் பண்ணியிருக்கேங்க. அது நான் ஃபஸ்ட்டு காமிச்சதை எல்லாத்தையுமே போட்டு இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சின பேஸ்ட்டை இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். வெறும் அந்த வெங்காயம், பூண்டு, ஜீரகம், அப்புறமேட்டு தனியாத்தூள் இதெல்லாம் காமிச்சு இல்லைங்களா, மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பாலக்கீரை இருக்குது இல்லைங்களா, ஒரு கட்ட அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். துண்டாக நறுக்கி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே இல்லைங்க, பருப்பு அந்த மாதிரி எந்த இதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பாலக்கீரை வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் கூட போயிடுங்க. எவ்வளோ சூப்பராக கொதித்து எப்படி பிரண்டு வருது பாருங்களேன். அவ்வளோதாங்க. இதுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த க்ரீம் ஏதாவது ஆட் பண்ணி, பட்டர் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சாதத்துக்காக தாங்க வச்சேன். சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. சூடான சாதத்தில் இந்த பாலக்கீரையை போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கீரைகளை இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். ப்ரெட் வாங்கியிருந்தேங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நம்ம அப்படியே போடும்போது கையெல்லாம் இதுவாகும். அதனால் ஒரு ஃபோக் ஸ்பூனில் இந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. இது நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருக்க அம்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ பட்டர் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தான். பட் இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னவே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டை அது மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த சீனி நல்லா மெல்ட் ஆகி இந்த ப்ரெட்டில் அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நாட்டு சர்க்கரையில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ப்ரெட்டு மேலே போட அது உருகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேரமெல் ஆகி அந்த ப்ரெட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கையை உடனே வச்சிடாதீங்க, கை குப்பலும் போட்டுரும். கொஞ்சம் ஆறட்டும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு புளிச்சிடுச்சுங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நான் 2 ஸ்பூன் கடலப்பருப்பும் 2 ஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கேரட்டோ இல்லை கேப்சிகம் இந்த மாதிரி கூட நீங்கள் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணலாம். இல்லை துருவி கூட ஆட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் இதை கூட ஆட் பண்ணலாமுங்க. அப்புறம் இந்த மாவோட பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அரிசி மாவோ இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது சிறுதானியம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவுடர் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கம்பு, சோளம் அந்த மாதிரி. இப்போ வரமிளகாவும் கருவேப்பிலை 1 கொத்தும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின ஆனியனை தாங்க ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி எந்தாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிறுதானியம் எதுவுமே இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட அரிசி மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி இதை இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி
ஏதாவது ஒரு இட்லியாவோ இல்லை தோசையாவோ கூட ஊற்றலாங்க. நான் வந்து இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா குழிப்பணியாரமாக ஊற்றிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி இதை வந்து குழிப்பணியாரமாக ஊற்றினா அவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸை கூட ஆட் பண்ணிங்கன்னா கேரட்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்குது. நல்ல முருவில் கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாத மாவு இந்த மாதிரி புளிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லைங்க. இது வேறு விதமான ஒரு டிஷ்ஷாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் தோசையாக கூட ஊற்றிக்கலாம். இது வந்து ஆயில் அதிகமாக இழுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசையாக கூட ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். சாதம் வந்து மீந்துடுச்சுங்க. இவ்வளோ சாதம் மீந்துடுச்சு. வேண்டான்ட்டு இந்த என்ன பண்ணேன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து தண்ணியில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை காலையில் வந்து இதனோட ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த சாதத்தை பிசைஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளும் எடுக்கும்போது அவ்வளோ சத்து இருக்குங்க. இதில் விட்டமின் டி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணி சாதம் எடுக்கும்போது மலச்சிக்கலும் க்யூர் ஆகும், ஸ்கின் எல்லாம் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோவும் நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பழைய சாதம் மீந்தா இதனோட ஏதாவது துவையல் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா மிளகா, இது கூட நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். குடல் புண்ணுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இது உங்கள் குழந்தைங்க வந்து வெயிட் போடலையா, கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, காலையில் வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னா இந்த பொடியை போட்டு நம்ம பாக்ஸுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து விட்டுடலாம். பசங்களுக்குன்னு இல்லைங்க, நம்மளுக்கு கூட ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்குங்க. வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ப்ரௌனிஷாக ஆகும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க பொட்டுக்கடலையே ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீடை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். சூப்பரான ஒரு பொடி ரெசிபி தாங்க. இது இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா 2 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ரெட்டும் அப்புறம் நார்மலாக இருக்கும் இல்லைங்களா, அதாவது காஷ்மீரி மிளகா, இதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கேற்ப. அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது புளிக்குழம்பு வைக்கிறீங்க, காரக்குழம்பு வைக்கிறீங்களா, இதை கூட நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்து அதனோட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளு தான் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா பொரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், சத்தம் நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எள்ளை எடுத்து தனியாக வச்சிடலாம். கொஞ்சமாக புளி, ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு இந்த வாணலியில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய யூசேஜ் இருக்குது. கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுக்கிறது தாங்க நம்ம வேலை. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க அதில் வந்து பொட்டுக்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ளாக்ஸ் சீடை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். சூடான சாதத்தில் வத்தல் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாங்க. வத்தல் இல்லாத கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சூடான சாதத்தில் நம்ம நல்லா தூவி குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் போட்டு தரலாம். நம்ம நல்லெண்ணெய் போட்டு கூட சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க அப்படியே இந்த பொடியை போட்டு சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து விட்டு பாருங்கள். அட்டகாசமான ஒரு பொடி ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. உங்களுக்கு இது உபயோகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.